அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், முள்ளக்காடு வந்திருக்கோம். பீச்சோல போட்டு பார்ப்போம்ட்டு. இதில் 2-3 பசங்க வந்து வலை போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வலை விட்டுட்டு இருக்காங்க. வலை ஃபுல்லாக மீன் கிடக்கு. சின்ன சின்ன மீனாக தான் கிடக்கு. வளர்க்குது பாருங்க. பாருங்க களைச்சிட்டு இருக்காங்க. உள்ள மீன் பாடுன்ட்டு. போன ரெண்டு வரும்போது நம்ம வீச்சில் போட்ட இடத்துல தான் அவங்க போட்டிருக்காங்க. இதை பாருங்க, மீன் அட்டியை பாருங்க. அவ்வளோ பாலை மீன் தான். மொதுன்னு விழுந்துருக்குறேங்க. பாருங்க, இதை பாருங்க, வலை ஃபுல்லாக மீன் தான் வருது பாருங்க. அவ்வளோ பாலை மீன் தான், பொடி மீனாக இருக்குது. இதை பாருங்க எப்படி வருது பாருங்க மீன். நல்ல உள்ள மீன் தான். பாருங்க அள்ளி எரிதான் செய்றாங்க மேலே. எல்லாம் சின்ன சைஸ் மீன் தான் பாருங்க. பாருங்க வலை ஃபுல்லா மீன் தான் கிடைக்கணுமா, கழிச்சு எடுப்பாங்க. அவ்வளோ பாருங்க, இந்த சைஸ் பாலை மீன் தான். அவ்வளோ சொருவிட்டு சக்குன்னு கரெக்டாக வச்சு வளைஞ்சிட்டாங்க. உரி தான் எடுக்கணுமாடா? தட்டினா வராதுண்ணே, உதறிட்டு வரலாம் வராதுண்ணே. இந்த இடத்துல தான் நல்ல மீன் பட்டுருக்கு. பல ஃபுல்லாகவே உங்களுக்கு மீனாக தெரியும். அவ்வளோ மீன் தான் கிடக்கு. ஒரே சைஸ் தான், பெருசு எதுவும் கிடையாது. அவங்க இனிமேல் தெளித்து எடுப்பாங்க. நம்ம வீச்சலையே போடுவோம். நம்மளும் ஏதோ வந்ததுக்கு பிடிச்சிட்டு கிளம்புவோம். நம்மளும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். 4 பசங்க நின்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே அங்கிட்டு வண்டி நிற்கிற சைடில் போய் நம்ம வீச்சில் போட போகிறோம். இங்கிட்ட ஒன்றும் அவ்வளோ விசேஷமாக இருக்காது. இனிமேல் வரணும்பா நம்ம வீச்சில் போட போகிறோம். பசங்க அந்த பக்கம் மீன் பிடிக்க பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ மீன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பாலை மீன் தான், சின்ன மீன் தான். இப்போ அதே மீன் நமக்கு வருதான்னு பார்ப்போம். இடையில ஒரு நாள் வந்துருந்தோம், சரியாக மீன் பிடிச்சிருந்தோம், வசமாக மீன் பிடிச்சிருந்தோம். அதே போல் எதிர்பார்த்து தான் வந்தோம். நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டோம், தம்பி வச்சு மறிச்சிட்டாங்க. நம்ம இப்போ போட்டு பார்த்துருவோம். முதல் வச்சு வீசிட்டோம், ஏதாவது வருதான்னு பார்ப்போம். வாழை மீன் நமக்கு வந்திருக்கு. சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் வரல. பாருங்க, மொதல் வீச்சில் இவ்வளோ தான் பட்டிருக்கு. ஜிலேபி நமக்கு வேண்டாம், அதனால உள்ளே ஒடிசா இருக்குது. பாருங்க, யாருமே 2 பேரும் அந்த பக்கம் வீசணும். அவ்வளோ விசேஷமாக மீன் இல்லை. இந்த இடத்துல மீன் அசுவு தெரியுது. இதில் போட்டு பார்த்துருவோம். இறங்க தான் செய்யணுமா? ஆமாம், இருபது பயந்து கிடக்கு வராது. எப்படி என்ன
ஆட்டுது பயங்கரம். மீன் ஏறிச்சு. ஏறிட்டு அது என்ன சிக்கனா சிவனாண்டி தூக்கிறீங்களா நாங்கள் தூட்டா மீன் போல தட்டல. பாருங்க மக்களே, பாருங்க பாருங்க பாருங்க. இப்பதான் இந்த பசங்க இதுல அடிச்சாங்க. அதுக்கு முன்னே வந்துட்டு பாருங்க, முதுன்னு கிடக்கு. இவ்வளோ நேரம் இவ்வளோ இதில் தான் போட்டு அடிச்சாங்க. வலை ஃபுல்லாக மீன் அவங்களுக்கும். இந்த மீன் செட்டு பாருங்க எவ்வளோ அடிச்சிருக்கோன்னு. ஓகே ஓகே டன் 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 டன். பாருங்க ஒரு பாட்டில் பிடிச்ச மீன் ஒரு வீச்சில் பிடிச்சதுங்க. பாருங்க பை பாருங்க, அரை பை இருக்கு. ஒரு தடவை வீச போகிறோம். இதே அளவுக்கு வருதா இல்லை கம்மியாக வருதான்னு பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வாங்குறது பட்டா. இதை பாருங்க, ஒரு வீச்சு வீச போகிறோம் அடுத்த ரவுண்டு. எடுக்க பாருங்க அடுத்த ரவுண்ட் அடிச்சிலே மீன் தான். நல்ல நும்மரா மீன் தான். ஆமாம், அவ்வளோ பாலை மட்டும்தான் வந்திருக்கு. வேற மீன் எதுவுமே கிடையாது. பெரிய சைஸும் கிடையாது, சின்ன சின்னதாக தான் மாட்டுது. இந்த பாருங்க நம்ம கடைசி வீச்சு வீச போகிறோம். நம்ம யாருக்குன்னா 2 வீச்சு 3 வீச்சு தான் வீசணும். இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த பார்த்துக்குங்க. இந்த இடத்துல வந்து 2-3 வீச்சு தான் வீசிருக்கோம். 2 வீச்சு தான் வீசிருக்கோம் சொல்ல போனால். 2 வீச்சில் பை நிறைஞ்சிட்டு. இன்னும் ஒரு வீச்சை வீசிட்டு நம்ம கிளம்பிடுவோம். இந்த மீனை ஃபுல்லாக தள்ளி விட்டுறணும், எல்லாம் ஒன்றுத்துக்காமல் போயிடும். பக்கத்தில் வலை வந்தால் தான் தெரியும். மீன் இருக்கு. மயில் வீச்சில் பாருங்கள் கம்மியாக தான் வந்திருக்கு. தூக்குற அளவுக்கு தான் இருக்குது. போன 2 வீச்சில் தூக்க முடியல, அவ்வளோ மீன் வந்துச்சு. ஓகே நண்பாங்க பாருங்கள் நம்ம பிடிச்ச மீன் இது மொத்த மீனும் கிடையாது. இப்போ ஒரு தடவை பிடிச்ச மீன் நாங்கள் பாருங்கள். அவ்வளோ ஒன்லி பாலை மீன் மட்டும்தான், வேறு எந்த மீனுமே கிடையாது. எவ்வளோ மீன் கிடக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு வீச்சு வலையில் வந்தது மட்டும்தான். கடைசி ரவுண்டு போட்டோம், நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ கடைசி ரவுண்டு போட்டதில் வந்த மீன் மட்டும்தான் இது. அப்படியே வாங்க நம்ம மொத்த மீன் கட்டுறோம் பாருங்கள். இதில் கிடக்கா மீன் இந்த பாருங்க, பையன் சைஸ் பார்த்துக்கோங்க. மீனை பாருங்கள், அவ்வளோ ஒன்லி பாலை தான். அவ்வளோமே பாலை மீன் தான். தூக்கம் இல்லை, சரியான வெயிட்.
தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டு. இது எப்படி தான் ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோன்னு தெரியல. நம்ம வேற கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கோம். நம்மகிட்ட கச்சாத்து கிடையாது பார்த்துக்கோங்க. கச்சாத்து இல்லாதனால இப்போ பையில் அள்ளி வச்சுருக்கோம். இதையும் அள்ளிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். இதே போல் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லேருந்து எல்லா வீடியோஸும் நம்ம உள்ளே போட்டிருக்கோம். பழைய வீடியோஸும் போய் பாருங்கள். பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபு. அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.